அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 83 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இவங்களை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. கூடவே வந்து அந்த பிரின்ஸும் வந்திருப்பான். நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, இவன் பேர் வந்து ஷுவேச்சிங், இவன் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவன் வந்து பிரின்ஸ்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலை. அந்த டைமில் தங்சானும் பார்க்குறான். இவன் வந்து வெளியில் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ உள்ளுக்குள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் அப்படிங்கிறத வைக்கிறதுக்காக வந்திருக்காருப்பா. என்ன ரிக்வஸ்ட்னா, இப்போது இவங்க பொண்ணு வந்து இந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவளுடைய ப்ராக்ரஸை பார்த்து இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால் அவர் என்ன கேட்குறாருன்னா, இன்னும் கொஞ்சம் பசங்களை உங்கள் அகாடமிக்கு நான் அனுப்பவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டைமில் ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு, ஏங்க நீங்களாம் வந்து ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எங்ககிட்ட அனுப்ப முடியுமா, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அடையாம்பா நீ வேற, உங்களுடைய ரிசல்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டரோட திறமையில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அவர் வந்து நல்லா கைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஃப்ராண்டருக்கு அப்படியே சிரிப்பு தாங்கலைங்க. ஏன்னா காசு வருது அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டுருவார் இல்லையா, புதுசாக ஸ்டாஃப்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம், ட்ரைனிங் மெட்டீரியல் ரெடி பண்ணிடலாம், வந்துடுச்சுரா காசு பணம் துட்டு மணின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவனுங்க போய் கேட்குறானுங்க, என்ன ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படியே மொழியெல்லாம் மாற்றிக்கிட்டு, இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறாரு. இப்போ மாஸ்டருமே என்ன சொல்கிறாருன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. சரிங்க ஓகே நான் கிளம்புறேன், ஏன்னா கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு, நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவர் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட பேசுகிறாருப்பா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு காம்படிஷன் முடிஞ்ச உடனே நீ தான் வந்து அடுத்த லீடர்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. அவளுக்கு மூஞ்சே மாறி போகுது. அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா எனக்கு வயசு இருக்க வரைக்கும் நான் வந்து பார்த்துக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் என்னால் முடியாது இல்லையா, ஏன் அவ்வளோ காலம் உனக்கு போதாதா என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவளோட வருத்தம் வேற. அவளுக்கு என்னன்னா, ஆஸ்காருமே வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அவனை வந்து அவங்க அப்பா ஏற்றுக்கணும் இல்லையா, அதை அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஃப்ராண்டர் வந்து கேட்குறாரு, டேய் அவன் அந்த பிரின்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் இவன் வாயே திறக்கல. தங்சான் அமைதியாக இருக்கான். மற்றவங்களும் அப்படியே ஒட்டு கேட்டே இருக்காங்க. டேய் போங்கடா துரத்தி விட்டு, நம்ம ஸ்கூலு பயங்கரமாக வளர போதுரா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பயங்கரமாக கனவு கொட்டெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிஃபைங் ரவுண்டில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் யார் கூட சண்டை போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குப்பா. அவங்க கூட தான் சண்டை போட போகிறாங்க. இந்த பராக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்டம். இந்த ஒரு பெரிய டிஎன்டோ கிங்டம் இருக்கு இல்லையா, அதில் நிறைய ராஜ்யங்கள் இருக்குது. அதில் ஒரு ராஜ்யம் தான் இந்த பராக். அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பராக் கிங்டம் இருக்கு இல்லையா, அங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து அவங்க கிளம்பி வந்துட்டாங்கல்ல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவங்க அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கிங்டம் என்ன பண்ணியிருக்கோம்னா, அவங்களுடைய ராயல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இவங்களுக்கு கோட்டா கிடைக்காம பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இவங்களால வந்து இப்போ வரைக்கும் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ மூவா என்ன சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் வந்து பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே காம்படிஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. எப்படின்னா, 2 பக்கத்தில் இருந்து 7 பேர் அப்படிங்கிறத அனுப்பணும். இந்த 7 பேருமே வந்து 1-on-1 ஃபைட் அப்படிங்கிறத போட வேண்டியிருக்கும். ஸோ ஒருத்தனே சண்டை போட்டு 7 பேரை டிஃபீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லைனா முதல் ரவுண்ட்லேயே அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணால் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்சான் என்ன சொல்கிறான், நான் வந்து வேகமாக சண்டை போடுவேன், நான் முதல்ல போகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறாரா, நீ அவசரப்படாத, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஷாவு முதல்ல போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காம்படிஷன் நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு டிஃபீட் பண்ணாங்கல்ல, அந்த டீம் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. எல்லாருமே அப்படியே இவங்களை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விட்டா இறங்கி வந்து சண்டையே போட்டுருவாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கப்பா. இப்போது ஃபஸ்ட்டு ரவுண்டே வந்து அந்த ட்ரூவோ ஸ்கூல் இருக்கும் இல்லையா, ஃபயர் பவர் இருக்கும்ல, அவங்களுக்கும் வேறு ஏதோ ஒரு டீமுக்கும் சண்டை போல தெரியுது. ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே அந்த பொண்ணுடைய பார்வை ஃபுல்லாக தங்சான் மேலே தான் இருக்குது. அதான் இவன் வந்து கேட்குறான், ஆஸ்கர் டேய் எத்தனை பொண்ணுங்க கூட தாண்டா வம்பு பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அங்கே ஒரு கும்பல் வருதுங்க. யாருன்னா, இவங்க சண்டை போட போகிறாங்க இல்லையா பராக், அந்த ஸ்கூலை சேர்ந்தவங்க வராங்க. ஆக்சுவலாக அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராண்டரை நல்லாவே தெரியுது, பேர் சொல்லியே கூப்பிட்றான். தங்சானுக்கு என்ன கேள்வினா, யார் அவன் ஃப்ராண்டரை பேர் சொல்லி கூப்பிட்றான், யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்தவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா நக்கலாக பேசுகிறானுங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு இறங்கி அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பேசுகிறானுங்க. அவனுங்க பேசுகிற பேச்சை கேட்டு ஊஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வந்ததுங்க. மனுஷன் அடிக்கலானே கிளம்பிட்டாரு. தங்சான் வந்து பிடிச்சிடறான், எப்பா நீ எதையாச்சும் பண்ண போக அப்புறம் நம்மளை மொத்தமாக காம்படிஷனில் தூக்கிடுவாங்க, வேண்டாம் அப்படிங்கிறான். அதே சமயத்தில் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வேண்டாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. இருந்தாலுமே ரொம்ப நக்கலாக பேசி தான் போகிறானுங்க. தங்சான் கேட்குறான், அவனுங்க யார், நமக்கு அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் அங்கே ஸ்கூல் வச்சிருந்தார்ல, அப்போது அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியாக தானே இருந்தாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா இவங்க கிங்டமுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு லாபமும் கிடையாது. அதனால் எப்போ பார்த்தாலும் இவங்களை வந்து வம்பு இழுக்கிறது, இந்த மாதிரி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண விடாமல் அவங்களோட ராயல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தடுக்கிறது, இந்த மாதிரியே வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆள் போல தெரியுது, கிட்டத்தட்ட அந்த எஜுகேஷன் மினிஸ்டர்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அதனால் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஸ்கூலில் எப்பவுமே வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஊஜி என்ன சொல்கிறான்னா ஷாவு கிட்ட, நீ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. இவளா, கவலையே படாதீங்க, நான் சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறா. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது ஷாவு போகிறா. இவங்களுக்கு என்ன கேள்வினா, ஆப்போசிட்டில் இருக்கவன் லெவல் 42 இருக்கான், இவன் வந்து 39 தான், இவளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான்னா, அவளால் கண்டிப்பாக முடியும், கவலைப்படாதீங்க, நம்ம மாஸ்டருடைய ஜட்மெண்ட் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஷாவு நடந்து போய்கிட்டு இருக்கால, அவன் வந்து நக்கலாக கேட்குறான், என்னம்மா உன்னையெல்லாம் அமைச்சிருக்காங்க, ஒரு சின்ன பொண்ணெல்லாம் அமைச்சிருக்காங்களே சண்டை போகிறதுக்கு அப்படின்னு நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் ஃபேட்டி வந்து பார்த்தீங்கன்னா தலையில் கையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். என்னடா அப்படின்னு கேட்டால், டேய் மறந்துட்டியா, இதுக்கு முன்னாடி ஷாவு ஒரு சம்பவம் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறான். இதுக்கு முன்னாடி ஒருத்தனை போட்டு பயங்கரமாக சம்பவம் பண்ணியிருப்பா. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபிளிங் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணா அப்படின்னா சம்பவம் வேற லெவலில் இருக்கும். இதை நினச்சி பார்த்து ஆஸ்காரும் ஃபேட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் கையை வச்சுட்டே உட்காந்துட்டாங்க. ஆஹா, இன்னைக்கு என்ன நடக்க போது தெரியலையே அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இப்போ அங்கே போன உடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன பொண்ணு மாதிரியும் எதிர்க்க நிற்கிறவன், நம்ம சொல்லுவோம்ல அண்ணா அண்ணா வேணாண்ணா என்ன மன்னிச்சிருந்தானு, அந்த மாதிரி ஏதோ இவ பேசிக்கிட்டே இருக்கா. ஆக்சுவலாக இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இவளோட அந்த சாம் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பயபுல நல்லா சிக்கிட்டான். அவன் சிக்கிட்டாங்கிறது அவனுக்கே தெரியல. இவன் என்ன பண்றா, அடிக்கலான் கிட்ட போகும்போது தான் அவன் வந்து உஷாராகிறான். ஆனால் ரொம்ப லேட்டு தம்பி, ஓங்கி நெஞ்சு மேலேயே ஒரு மெதி. அதுக்கப்புறமா அவன் வந்து அடிக்கலான்னு பார்த்தா கூட வேலைக்காகல. இவளோட டெலிபோர்டேஷன் ஸ்கில் இருக்கு இல்லையா, ஸோ எந்த பக்கத்துல இருந்து அவள் அடிக்கிறான்றதே இவனால் வந்து சுத்தமாக சொல்ல முடியல. இது பத்தாதுக்கு அந்த ஃபிளிங் டெக்னிக் அப்படிங்கிறத வேற யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரியான அடி மெதி உதன்னு சொல்லிட்டு போட்டு பின்னி பெடல் எடுக்கிறா. பார்க்குறவன்லாம் அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்கான். எந்த அளவுக்கு பேசினானோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டான்பா. இப்போ ஷாவு கேட்குறா, அடுத்து யாருப்பா வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அங்கே இருக்கவன் எல்லாம் மொத்தமாக வந்துருவாங்களா, ஏன்னா பண்ணி கூட்டம் மாதிரி மொத்தமாக வந்தா எப்படா. அந்த ஜட்ஜ் வந்து கேள்வி கேட்குறான், என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறான். ஆனால் அவனே வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சு பார்க்குறானுங்க. இப்போ நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, அவனுங்களை வந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. விட்டுருந்தா லிட்டரலாக வந்து 2 டீமும் இங்கேயே அடிச்சுப்பாங்க போல தெரியுது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ இவங்கெல்லாம் வந்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இறங்கி வராங்க பயங்கர கோவமா கொலவரி கொண்டு. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம், நம்ம அருளாங்க தான். ஷாவு மேலே ஒருத்தன் கையை வைக்கணும்னு இருந்தால் சும்மா இருப்பாங்களா, மொத்த பயலாம் ஆடி போகிறாங்க. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.